Hi guys, welcome to a new long video. ஆப்வியஸாக எல்லாம் தமிழ்னு பார்த்து தான் வந்திருப்பீங்க. ஆமாம், அந்த எக்ஸ்பென்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இன்ஸ்டாலையும் ஃபாலோ தட்டி விட்ருங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நான் நிறைய அப்டேட்ஸ்லாம் கொடுக்க போகிறேன். நம்ம ரூம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பற்றி கொஞ்சம் அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறதுக்கு இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி இப்போ நான் கொஞ்சம் நாளாக ஒரு 36 டேயாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் நல்லா சப்போர்ட் கொடுக்குறீங்க. நம்ம சேனலை கொஞ்சம் லைக் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அப்வியஸாக இன்றைக்கி எனக்கு இந்த ஒரு மாதமாக நான் ஆச்சு சேனல் ஆரம்பித்து. இப்போ ஒரு 2 லாங் வீடியோஸ் தான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் லாங் வீடியோஸே வந்திருக்கு. அது ஒரு ஷார்ட்ஸாக தான் வந்திருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, லாங் வீடியோ எனக்கு கிடைக்க கண்டென்ட்டும் பெருசாக இல்லை. ஆப்வியஸாக டு பி ஃப்ராங்காக ஒத்துக்கணும்னா இன்றைக்கி கண்டென்ட் இல்லாமல் சரி இதையாச்சும் ஷூட் பண்ணுவோம், ஒரு லாங் வீடியோ போடாமே இருக்கமே அப்படின்னு நம்மளுக்கே ஒரு மனசுக்குள்ளே உறுத்தி, இப்போயாச்சும் லாங் வீடியோ போடுறா அப்படின்னு நம்ம ஒரு முழு மனசாச்சு சொல்லி சரி இன்றைக்காச்சும் ஒரு லாங் வீடியோ போடணுண்டா அப்படின்னு போட்டே ஆகணும் இன்றைக்கி அப்படின்ட்டு ஒரு மைண்ட் செட்டோடு இருந்து மைக்கெல்லாம் செட் பண்ணி கேமராலாம் மவுண்ட் பண்ணி உட்காந்துருக்கோம். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நாம் இந்த ரூம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சீரியஸ்னு ஒரு சீரியஸ் ஆரம்பித்தோம். அதுக்கு நல்லா சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. கொஞ்சம் லைக் பண்ணுங்கள், அதையும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கு இந்த மவுண்ட் பண்ணிக்கிறேன், நான் அதில் வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு இதை பிடிச்சிட்டு பேச ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதான் கைஸ், இன்றைக்கி இதோட எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ ஆச்சுன்னு தான் பார்க்க போகிறோம். பின்னாடி நம்ம போஸ்டர்ஸ் ஒட்டியிருக்கோம், ஃபோட்டோஸு கீழெல்லாம் ஒட்டியிருக்கோம். இதுக்கு பெரிய எக்ஸ்பென்ஷன் ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு இந்த போஸ்டர்ஸு இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அம்மாவே எடுத்து கொடுத்துட்டாங்க. நம்ம பிஸ்னஸ் வச்சுருக்கனால நம்ம பிரிண்டிங் ப்ரெஸ் இந்த மாதிரி போஸ்டர்ஸு, ஃபோட்டோ காப்பீஸ், கலர் பிரிண்ட்ஸ், இன்விடேஷன்ஸ்லாம் அம்மா அடித்து தந்துட்டுருக்காங்க. காரைக்குடியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் அம்மாவே எனக்கு பண்ணி தந்துட்டாங்க. அந்த எக்ஸ்பென்ஷன் இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போதைக்கு எக்ஸ்பென்ஷன் பார்த்தா அந்த டபுள் சைட் டேப் வாங்கினது மட்டும்தான். என்னடா அவன் எக்ஸ்பென்ஸ் வீடியோன்ட்டு வேறே டபுள் சைட் டேப்பை வாங்கினது சொல்கிறான்னு தப்பாக நினச்சிக்க வேணாம். ஃப்ராங்காக சொல்லணும்னா அது மட்டும் தான் எனக்கு இப்போதைக்கு எக்ஸ்பென்ஸு. ஏன்னா அதுதான் ஒரு 5 டேப்பு கிட்ட வந்துச்சு. நானே ஒரு 3 டேப்பு தான் வரும்னு நினச்சேன். ஆனால் பார்த்தா ஒரு 5 டேப்ட்டு வந்துருச்சு. சரி, அது ஒரு டேப்பு 30 ரூபாயோ 40 ரூபாய் சம்திங். அது வச்சாலுமே ஒரு 200 300 250 வந்துடுது. இப்போதைக்கு ஒரு 250 தான் எக்ஸ்பென்ஸுனே வச்சுக்கலாம். ஆனால் இன்னும் அப்டேட்ஸ் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக முடியலை. நான் சரி ஒரு லாங் வீடியோ போடாமல் இருக்கக்கூடாதுன்னு நான் உங்கள்கிட்ட ஷூட் பண்ணேன். இந்த மேலே நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, கொஞ்சம் இந்த ஸ்ட்ரிப் லைட் மாதிரி வச்சு அதில் இந்த பஞ்செல்லாம் வச்சு அப்படியே ஒரு க்ளவுட்ஸ் மாதிரி உருவாக்கி பண்ணலாம். அப்புறம் இந்த சென்ட்ரல்லாம் கொஞ்சம் லைட் செட்டிங் பண்ணலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. உங்கள் ஒப்பீனியனும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, இல்லை நடுவில் பண்ணலாமா வேணாமா, இல்லை அப்படி பண்ணால் நல்லா இருக்காது ப்ரோ, இல்லை இந்த கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுங்கள் ப்ரோ, கொஞ்சம் யூனிக்காக பண்ணுங்கள். உங்களோட சஜஷனையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. எனக்கு கொஞ்சம் ஐடியா கிடைச்ச மாதிரி இருக்கும். அப்புறம் மெயினாக பார்த்தீங்கன்னா, இது இப்போ கண்டென்ட்டுக்காக தான் இந்த வீடியோலாம் பண்ணுறீங்களா ப்ரோ, இதெல்லாம் ஒட்டுறீங்களான்னு கேட்டால் இல்லை. எனக்கு ரொம்ப நாள் ஆசை அந்த மாதிரி ஒட்டணும்னு. நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போயிருக்கேன். நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்குது எனக்கு. அப்போ இந்த ஸ்கூல் டைமில் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கெலாம் போகும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தான் வாலில் அழகாக ஒட்டியிருப்பானுங்க. அப்புறம் யூடியூப் ஷார்ட்ஸில் பார்த்துருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் இதெல்லாம் ஒட்டும் போது எனக்கு கொஞ்சம் இது மேலே கொஞ்சம் ஆர்வம் வந்துச்சு, அன்றைக்கி ஒட்டணும் அப்படின்னு. சரி, அதை பார்த்து நம்ம லாஸ்ட் வீக்கோ இல்லை அதுக்கு முந்தின வீக்கோ அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு, சரி இதை ஒட்ட ஆரம்பிப்போம் அப்படின்னு. அதை ஏன் ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நம்ம போடக்கூடாது? நம்ம சும்மா பண்ணுறதுக்கு ஒரு வீடியோவாக மேக் பண்ணி போட்டால் கொஞ்சம் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை பின்னா நீங்கள் இந்த மாதிரி ஒட்டினீங்கன்னா என்னோடய வீடியோவை செக் பண்ணுவீங்க, கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும்னு நான் அந்த மாதிரி பண்ணேன். அதை மேக் பண்ணி போட்டேன். அதுக்கு பார்த்தா இதுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பென்ஸ்லாம் இல்லை. அந்த டபுள் சைட் டேப்புக்கு மட்டும் எக்ஸ்பென்ஸ் இருக்குது. இன்னும் எக்ஸ்பென்சிவ் வரக்கூடிய எக்ஸ்பென்ஸ் பார்த்தா இந்த லைட்டு வாங்கணும், கொஞ்சம் இந்த பஞ்சு, இந்த காட்டன் பஞ்சு வாங்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த இந்த ரொட்டேட்டிங் லைட் செட்டப்லாம் வைக்கலாம்னு ஒரு ஐடியா இருக்குது. நீங்கள் சப்போர்ட் கொடுக்குற பொறுத்து தான் இந்த சீரியஸை கண்டினியூ பண்ணுறதுக்கும் எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இப்போ ரொம்ப நாள் கழிச்சு லாங் வீடியோட வந்திருக்கேன்.
கொஞ்சம் நான் ஒரு மாதிரி தான் பேசுவேன். ஏதாச்சும் இது கொஞ்சம் தான் கமெண்டில் இதுதான் ப்ரோ உங்களோட அட்வான்டேஜ், இது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு போங்க, நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா இப்போ நீங்கள் டெய்லியும் இது பார்ப்பீங்க, டெய்லி காலேஜ் விளாக் பார்ப்பீங்க, இந்த சிஎஸ் விளாக் பார்ப்பீங்க. அதிலலாம் கொஞ்சம் வந்து இந்த மாதிரி நர்வஸாக பேசுகிற மாதிரி இருக்காது. ஏன்னா அது வந்து நான் ஒரு வீடியோ அப்படியே ஷூட் பண்ணிட்டு அப்புறம் ரூமில் வந்து தனியாக உட்காந்து நான் வாய்ஸ் ஓவர் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணிடுவேன். அது எனக்கு அவ்வளோவா இல்லை. இது நம்ம கேமராவுக்கு நேராக உட்காந்து ஒரு அப்படியே ஒரு உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல், புதுசாக பேசுகிற மாதிரி புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கனால இப்போ போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணிக்குவேன். போக போக நீங்கள் நம்மளோட ஃபேமிலிஸ்லாம் கொஞ்சம் கமெண்ட் பண்ணி நம்மளோட மிங்கிள் ஆகிட்டிங்கன்னா நான் அப்படியே கொஞ்சம் அப்படியே மிங்கிளாகி நல்லா எப்பவும் போல் பேச ஆரம்பிச்சுவேன். நான் அந்த மற்ற கிரியேட்டர் மாதிரிலாம் இப்படி தான் ஸ்கிரிப்ட் பேசி வச்சுட்டு எனக்கு பேசவும் தெரியாது. அந்த மாதிரி மனப்பாடம் பண்ணுறதுக்கெலாம் நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு ஸ்கூல் டேஸ்லேயே படிக்க பிடிக்காது. அதை உட்காந்து மனப்பாடம் பண்ணவே கடுப்பாக இருக்கும். இதை வேறு உங்களுக்கு நான் ஸ்கிரிப்ட் எழுதி மனப்பாடம் பண்ணிக்கலாம். டு பி ஃப்ராங்க், நான் இன்றைக்கி இதை பண்ண போகிறேன், இந்த கண்டென்ட் யோசிப்பேன், அதை அப்படியே வர்ற ஃப்ளோவில் பேசிடுவேன். இதுக்கே இந்த வீடியோக்கே இப்போ 2-3 ப்ளூப்பர்ஸ் இருக்குது. அந்த ப்ளூப்பர்ஸ் வேணாலும் கேளுங்க, நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோ டேக் எடுக்கிறதுக்கே இதுவே ஒரு 3வது டேக்கு 4வது டேக்கு போல். அத்தனை டேக்குக்கு அப்புறம் இப்போ ஒரு டேக் ஓகே ஆகிருக்கு. இந்த இதிலே கொஞ்சம் உளருவேன், இதிலே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே திக்கிடுவேன். அப்படியுமே நான் இன்ட்ரோ ஆரம்பிக்கும் போது ஒரு 5 தடவை கட் பண்ணி நானே இது பண்ணிக்குவேன். அந்த ப்ளூப்பர்ஸ் வேணாலும் போடுங்க, நான் சொல்லுங்கள், நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் கமெண்டில் சொன்னீங்கன்னா தான் எனக்கு தெரியும் உங்களாம் இது எதிர்பார்க்கலன்னு. நீங்கள் வீடியோ வந்து பார்த்துட்டு போனீங்கன்னா எனக்கு ஒன்றுமே தெரியாது. நானும் சும்மா வீடியோ போடுற மாதிரி இருக்கும், நீங்களும் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ இந்த மாதிரிலாம் புதுசாக பண்ணுங்க போன்னு சொன்னால் தான் எனக்கும் ஒரு ஐடியா வரும். அதனால் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவை. ஷார்ட்ஸு கொடுக்குற சப்போர்ட் அப்படியே லாங் வீடியோக்கும் கொஞ்சம் கொடுங்க. ஷார்ட்ஸு நல்லா சப்போர்ட் பண்ணுறீங்க, லாங் வீடியோ கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எப்படி ஷார்ட்ஸை ஷேர் பண்ணி வருவீங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு இந்த லாங் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு உதவியாக இருக்கும். ஏன்னா நீங்கள் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி நினச்சிங்கன்னா எல்லாமே பண்ணிவிடலாம். அப்புறம் வேறு ஒன்றும் இல்லை கைஸ், நம்ம அடுத்தடுத்த சீரியஸில் இதெல்லாம் ஒட்டுறதை பார்ப்போம். இந்த மாதிரி அடுத்தடுத்து என்னோடய வே ஆஃப் vlogging ஸ்டைலை மாற்றணுன்னாலும் சொல்லுங்கள். இல்லை நீங்கள் இந்த மாதிரி காலேஜ் வீடியோ போடுங்க, லைஃப் ஸ்டைல் வீடியோ போடுங்க ப்ரோனாலும் சொல்லுங்கள். இல்லை வெளியே போய் ஃபுட்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், ஹோட்டல்ஸ் ரிவ்யூ கொடுங்க, அந்த மாதிரி சொன்னாலும் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பண்ணுறேன் கைஸ். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டையும் நம்மளை ஃபாலோ தட்டி விட்டுக்குங்க. கஷ்டப்பட்டு நான் கொஞ்சம் ஒரு முயற்சி பண்ணியிருக்கேன். இது பெட்டராக இருந்தால் சொல்லுங்கள், பெட்டராக இருக்குது ப்ரோ, இல்லை இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோனா சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். ஸோ நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு லாங் வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம். கூடிய சீக்கிரமாக இனிமேல் கரெக்டாக கண்டினியூஸாக லாங் வீடியோ போடுவேன் கைஸ். See you in another video. Bye.